दिवेल मुरुगनुक्कु एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। இன்னைக்கு தாரசார உபனிஷத்தினுடைய 8வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இது முக்திகோபனிஷத்தில் கூறப்பட்ட விஷயங்களை தான் அதே முறையில் வெளிப்படுத்துது. ஆனால் மிக சிறப்பு, அதில் ஒரு மாற்றம், சின்ன மாற்றம். அங்கே ஓம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இங்கே ஓம் நமோ நாராயணாய அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லுது. இந்த ஒரு மனிதன், ஒரு ஜீவராசி அவிமுக்தி ஸ்தேத்திரம்னு நம்ம உடம்புலேயே ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த புள்ளியில் உன்னுடைய உயிர் தங்குனால், அதாவது ஆத்மான்னு சொல்லக்கூடிய சைத்தன்ய சக்தி உன்னுடைய 7 ஆதார சக்கரத்தில் எங்கே அது வாசம் செய்தோ, 7 வீடுன்னு வச்சுக்கலாம். ஒரு மனிதனுக்கு 7 வீடு, அவன் எங்கே வேணாலும் தங்கலாம், அதுக்கு தகுந்த வாழ்க்கையை அவன் வாழ்கிறான். அப்படி பார்த்தா இந்த 6 வீடும், அதாவது பூர்வ மத்தியன்னு 6வது இடம்னு வச்சுங்களேன். பாக்கி விசுத்தி வரைக்கும் 5 ஆதார சக்கரங்களும் 5 வீடுன்னு எடுத்துக்கிட்டா, இந்த 5 வீட்டில் அதுக்கான ஒரு மனோநிலை இருக்குது. மனம்ங்கிறது என்ன? அன்னம், உடம்பு, பிராணன், உள்ளுறுப்புகள் அத்தனையும் இயங்கிறதுக்கு செயல்படக்கூடிய பிராணமய கோஷம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம். அடுத்தது அறிவுங்கிறது தான் சைத்தன்யம், அதுதான் சித்து, அதுதான் உயிராக இருக்குது. அது மனதை தாண்டி, மனம்ங்கிறது என்னது? சித்து பல சட்டைகளை போட்டால், பல சட்டைகளை மிக முக்கியமான சட்டை அகங்காரம், மமக்காரம். நான் எனதுங்கிற 2 தத்துவத்தை தனக்குள்ளே வச்சுருந்தா அது மனம். நான் அகங்காரம் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு அறிஞ்சு ஒன்று மேலே நிற்குதுன்னா அது புத்தி. இப்போ மனதுக்கு டக்குன்னு சிந்திக்காமல் அப்படியே தன்னுடைய அகங்காரத்தை காட்டும், தன்னுடைய மமக்காரத்தை காட்டும். இது என்னது அதை எடுக்கக்கூடாது அப்படிங்கும். இல்லை, நான் என்னை யாருமே மதிக்கலை, என்னை வாங்குன்னு சொல்லலை, நான் வந்தேன் கவனிக்கவே இல்லை அப்படின்னு அகங்காரம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் மனம். இது ரெண்டும் நம்மக்கிட்ட இருக்குங்கிறத அறிகிறது புத்தி. இந்த புத்தியை தான் விஞ்ஞானமய கோஷம்னு சொல்கிறோம். அதுதான் தன்னை கருத்தாவாக நினச்சிக்குது, நாம் தான் எல்லாமே செய்கிறோம் அப்படின்னு. மனோ சந்தேகத்திலையும் குழப்பத்திலையும் காமக்ரோதாதிகள்லையும் வாழ்கிறது. அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஹிருதயம்னு வச்சுக்கலாம். ஹிருதயத்தில் அதோடைய வாசம்னு அநாகத்தம்னு வச்சுக்கலாம். அது அறியாமையில் இருக்கிறதுனால அது மேலே வரும்போது, மேலே வரத்துக்கு வழி தெரியாமல் ஆணவம் கர்மம் மாயான்னு விசுத்தி சக்கரம் தொண்டைக்குழியில் அதை தட்டி தட்டி கீழே அனுப்புது. அது மேலே ஏறத்துக்கு வழியே இல்லாமல் ரஜோகுணத்திலே நீ சத்துவகுணத்துக்கு வரக்கூடாதுங்கிற மாதிரி இந்த அறியாமை, ஆணவம் கர்மம் மாயை, அவித்யா காமகர்மங்கிறது விசுத்தி சக்கரத்தில் அதை தட்டி தட்டி கீழே அனுப்புறது. அப்போ திரும்ப கீழே போகுது, மறுபடியும் மனமாக இருக்குது, மறுபடியும் கீழே, அதுக்கும் கீழே நாபிக்கு போயிடுது, சாப்பிடுது, போகம் பண்ணுது, தூங்குது, வேலை செய்யுது, சாப்பிடுது. இப்படி வாழ்க்கை ஃபுல்லாக இந்த கடவுளை போய் கும்பிட்றேன், தான தர்மம்லாம் பண்ணுறேன், நான் எனக்கு கவலையும் துக்கமும் பயமும் குழப்பமும் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னா கிடைக்கும். சத்காரியங்களை தொடர்ந்து ஈடுபடு, சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணு, அவர் குரு அனுப்புவார். குரு உன்னை
இந்த ஒன்றை தட்டி தட்டி கீழே அனுப்பக்கூடிய இந்த நரகத்திலேயே வச்சுருக்கக்கூடிய ஒன்றை அவிமுக்தி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய புருவமத்திக்கு அழைச்சிட்டு போய் உட்கார வச்சுருவார். இவ்வளோ நாள் தடையாக இருந்த அறியாமை, இப்போ அறிவு இருந்தால் ஏன் தவறு செய்கிறான்? அறியாததுனால தானே தவறு செய்கிறான். தெரிஞ்சே சில பேர் செய்கிறான்னு சொல்லுவீங்க. தெரிஞ்சே செய்கிறான்னாலும் அது அறியாமை தான். இந்த புத்தி வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவன் தெரிஞ்சு செய்ய மாட்டான். இப்போ மனமானது கீழையும் மூலாதாரத்தில் போகம், சுவாதிஷ்டானத்தில் சாப்பாடு, மணிபூரகத்தில் வேலை, பணம் சம்பாதிக்கணும், மறுபடியும் வேலை, சாப்பாடு, தூக்கம், போகம், சாப்பாடு, தூக்கம்னு அங்கேயே செத்து போகாமல் வீரியத்தை மேலே ஏற்றாமல் இந்த லௌகீகத்திலேயே உழண்டு 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 வீணாக போய் துக்கம் துயரம்னு இருக்கிறவனுக்கு அறிவை கொஞ்சம் கொடுத்து அவன் தொய்வடையும் போது சலிச்சு போகிற நேரத்துல எல்லாம் இது தவறு இது சரிங்கிறத சரியாக உபதேசம் செய்து அவனை கொஞ்சம் கூட பின்வாங்க விடாமல் மேலே தூக்கக்கூடிய வல்லமை இறைவன் குருவுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அதனால் அவங்க பார்வையோ அவங்க தீட்சையோ அவங்களுடைய ஸ்பர்ஷமோ அவங்களுடைய சங்கல்பமோ என்ன பண்ணுதுன்னா அந்த அவித்யா காமகர்மத்தை கடக்க வச்சு மேலே புருவமத்திக்கு அழைச்சிட்டு வருது. இதுதான்ப்பா நீ இருக்க வேண்டிய இடம், நிலைக்க வேண்டிய இடம், இருக்க வேண்டிய இடம், வசிக்க வேண்டிய இடம். 3 வார்த்தை, முக்கியமான வார்த்தை. இருக்க, நிலைக்க, வசிக்க. இருக்க வேண்டிய இடம்னா உட்காந்துருக்கிற நேரம் கொஞ்சம் நேரமாக இருக்கலாம். நிலைக்கங்கிறது நிலையாக இருக்கணும்ப்பான்னு சொல்லுது. அப்புறம் வாழ்க்கையே அங்கே இருக்கட்டும்ப்பா. அப்போ அங்கே புருவமத்தின்னு இந்த பயம், துக்கம், காமக்ரோதாதிகள்லாம் தொட முடியாத ஒரு உன்னதமான ஒரு நிலை தான் இந்த விஞ்ஞானமய கோஷம். அதுவும் கோஷம்தான், அதையும் நம்ம கடக்கணும். எல்லாம் கோஷமாக தான் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குகன் சொல்லக்கூடிய குகைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்தை நம்ம தொடர்பு கொள்றதுக்கு சித்து இத்தனை இடத்துக்கு பயணம் செய்து தன்னை சுருக்கி 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 ஆனந்தமய கோஷங்கிற சகசிராரத்துக்கு ஏற்றுறதுக்கான வழிவகைகளை சொல்கிறாங்க. அப்போ ஒன்றை அழைச்சிட்டு போகிறது யார்? குருவோடே 24 மணி நேரம் இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவார், ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுவார். இதை ஜபம் செய்து போ, ஜபம் செய், ஜபம் பண்ணு அப்படின்னு ஓங்காரத்தை உபதேசம் பண்ணுறான். எல்லாரும் ஓங்காரம், ஏன் ஓங்காரம் முதலிடத்தில் இருக்குது, நம்பர் 1 ஸ்தானத்தில் இருக்குது. ஓங்காரம் இல்லாத இடமே கிடையாது. ஓங்காரம் உங்களோடு பொருந்தும், இறைவனோடு பொருத்தும். ஓமிதி ஏத்தத் அக்ஷரம் இதம் சர்வம், ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம்னு சொன்ன மாதிரி ஓங்காரம் சொல்லக்கூடிய அந்த ஓம், இந்த அக்ஷரமானது இதம், இந்த உலகத்தில் சர்வம் இருக்கிற எல்லாம் ஓங்காரத்தினுடைய வெளிப்பாடு தான். அதாவது சைத்தன்யத்தினுடைய விகாரம் தான் ஓங்காரம். சைத்தன்யம் அசைதுன்னா ஓங்காரம் வெளிப்படுது. அசைவு இருக்கணும்னா அதிர்வுகளை ஏற்படுத்துறது ஓங்காரம். ஜடமாக இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் அசைவு ஏற்படுத்துறது ஓங்காரம். ஓங்காரன், பிராணன், சித்து எல்லாம் என்ன பண்ணுது, கருவிகளை பயன்படுத்தி சித்தானது பிராணன், ஓங்காரம், மனம், புத்தி, அகங்காரம், புலன்கள், பொறிகள் அப்படி வச்சு செயல்படுத்தி நம்மளை வழி நடத்துது. அதனால் ஓங்காரம் ஜபிச்சே புருவமத்திக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா யோகமும் கர்ப்பகிரக வரைக்கும், வாசல் வரைக்கும் வர முடியும்னு ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு. அந்த சூழலில் அதுவே தாரக மந்திரமாக இருக்குது. அதில் ரொம்ப கருணைக்கு பாத்திரமான விசேஷம், நீ உன்னுடைய பிராரப்தம், நீ இப்போ தான் குருவை பிடிச்சி குருவை தரிசனம் பண்ணியிருக்க. குருவை வந்து உன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கிட்டாங்க, சிரவணத்தை உபதேசம் பண்ணுறாங்க, சிரவணம் நீ பண்ணிகிட்டு இருக்க. மனனம் பண்ணுறதுக்கே இன்னும் நேரம் வரல, சிரவணமே இன்னும் பூர்த்தி ஆகலை, அதுக்குள்ளே பிராரப்தம் முடியுதுனாலும் கவலைப்படாத, ஞானயோகத்துக்குள்ளே வந்துட்ட. அங்கே ருத்ர பரம்பொருள் இந்த நீ தூமர மார்க்கத்தில் பயணித்தாலும் சரி, அர்ச்சிசமாக்கணும் வெளிச்சத்தில் நீ பயணம் செய்தாலும் சரி, இருட்டில் நீ பயணம் செஞ்சாலும் சரி, இந்த மந்திரத்தை நீ ஜபம் பண்ணிக்கிட்டே பிரம்மலோகம் வரைக்கும் போயிடுப்பா. அங்கே ஜட்ஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம். அந்த மந்திரம் இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கை எவ்வளோ நேரம் நீந்துவ? ஒரு கடலில் எவ்வளோ நேரம் நீந்த முடியும்? ஒரு எத்தனை கிலோமீட்டர் நடக்க முடியும்? ஒரு பள்ளத்தாக்கு நடுவில் வந்துச்சுன்னா இறங்கி ஏறதுக்கு 5 வருஷம் ஆகிடும்.
இறங்கு முடிக்கிறதுக்குள்ள அவன் உயிரோடு இருக்கணுமே, இறங்கினவன் திரும்ப ஏறணுமே. ஒரு பள்ளத்தாக்குன்னு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஆழமாக இருக்கும். தரையிலேருந்து 5 கிலோமீட்டர் ஆழமாக இருந்தால் என்ன ஆகும்? அப்போ இதை கடத்தக்கூடிய ஒரு ஃப்ளைட்டாகவோ ஏர்க்ராஃப்டாகவோ ஒரு கப்பலாகவோ ஒரு ஏர்ஷிப்பாகவோ இல்லை ஒரு வாகனமாகவோ இருக்கிறது அந்த குருவும் அந்த ஓங்காரமும் அப்படின்னு சொல்லி புரோமதி தான் அந்த அவிமுக்தி சேத்திரம், தேவர்களுடைய யாகசாலை, யாககுண்டம், ஜீவராசிகளுக்கெல்லாம் அதுதான் ஆலயம், உயர் இருப்பிடம், சத்து இருப்பிடம். அதை விட்டு கவனிக்கணும், அங்கே இருக்கணும், அங்கே வாழணும்னு ஒரு முடிவை எடுத்தால் இது பேரறிவு. இப்போ அவ்வளோ பெரிய சூட்சுமத்தை ரொம்ப எளிமையாக சொல்லியாச்சு. செய்வோமா? நம்ம புரோமத்தியில் தியானம் பண்ணால் உன் மைண்டு அங்கே இருக்க போகுது, உயிர் அங்கே இருக்க போகுது. எங்கே நீ தியானிக்கிறியோ அங்கே எங்கே கவனிக்கிறியோ அங்கே போய்டும் உயிர், எங்கே கவனிக்கிறியோ அங்கே போய்டும் உயிர். அதுக்கு வாகனம் பிராணன். முதல்ல ஐடியா தானே போகுது, கருத்து, அப்புறம் கண், அப்புறம்தான் காற்று. முதல்ல போகிறது கருத்து. இந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்கிறது கருத்து. கருத்து போகிற இடத்துல கண் போகுது, கண் போகிற இடத்துக்கு காற்று போகுது. காற்றுக்குள்ளே தான் இந்த சைத்தன்யம் வாகனமாக சித்தானது பயணித்து புரோமதிக்கு வருது. அந்த மந்திரம் என்ன இருக்குது, அந்த மந்திரத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறத ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் அதை வடிவமைச்சிருக்காங்க. எல்லாத்த விட மிக மிக சிறப்பான விஷயம், இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் கேட்காத விஷயம், ராமாயணம் இந்த உபநிஷத்துலேருந்து தான் எடுத்து விவரிக்கப்பட்டிருக்கிறது. ராமாயணம் பிறக்கிறதுக்கான ஆதாரம் பிளாட்டுன்னு சொல்லுவாங்க. சினிமா ஃபீல்டில் இதை பிளாட்டுன்னு சொல்லுவாங்க. பிளாட்டுன்னா என்னது? கரு. இந்த கரு அதுவே சொல்லிடுச்சு, பாத்திரம்லாம் சொல்லிடுச்சு, ஆஞ்சநேயர், பரத், லக்ஷ்மணன் எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. ஸோ இதை இந்த தத்துவங்களை விவரிக்க அது ராமாயணமாக பிறக்குது. மகாபாரதம் ஏற்கனவே பல இடத்துல சொல்லியிருக்கு, பகவத்கீதையும் சேர்த்து தான். மொத்த உபநிஷத்தையும் படித்தா எல்லாம் தெரிஞ்சிடும். 1180 உபநிஷத்துங்க மொத்தம். நமக்கு கிடச்சிருக்குது 112 தான் கிடச்சிருக்கு. இங்கே மொத்த இதெல்லாம் 1.25 லட்சம்னு நினைக்கிறேன். இது மகாபாரதம் ஸ்லோகம் 1.25 லட்சம்னா என்ன ஆகுது? எப்போ படிக்கிறது? 700 மந்திரம் இல்லை பகவத்கீதையே ஒருத்தனும் படிக்க மாட்டான். ஏன்னா நேரம் இல்லை, எல்லோரும் பயங்கர பிஸியாக இருக்கு. இப்போ இந்த தாரசார மந்திரத்தை உபநிஷத்து தான் ராமாயணத்துக்கு ஆதாரமான உபநிஷத்தாக இருக்குது. இது வரைக்கும் உங்கள் காதில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது மறைக்கிறாங்க வேறு. இதுலேருந்து தான் இதை எடுத்தோன்னு சொன்னால் அவங்க கௌரவம் குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. அதாவது எது பிரகாசிக்குதோ அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கும்ல, அந்த சக்தியை எடுத்து சொல்ல மாட்டாங்க. இப்போ நாம் இந்த வேதா கிளாஸு பிரகாசிதுன்னா பின்னாடி முருகப்பெருமான் இருக்காருங்கிறது தான் சத்தியம். அதை சொன்னால் நன்றி உணர்வை காமிக்கிறதா அர்த்தம். அதை மறைச்சின்னா நம்பிக்கை குரு துரோகம்னு அர்த்தம். இதில் என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? மறைச்சா மறைச்சிக்கோ, அவ்வளோதான் பாயிண்ட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க? இப்போ ராமாயண மகாபாரதம் உலக பிரசித்தி பெற்றிருக்குன்னா அதுக்கு ஆதாரமான உபநிஷத்து யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உண்மையை உறக்க சொல்லணும், இதே வேதம் தான் சொல்லுது. நான் என்னை போன்றவர்கள் தைரியமாக பயப்படாமல் பேசுகிறோன்னா என்ன காரணம்னா தெய்வகுத்தம் ஆகிடுமா? உண்மையை சொன்னால் தெய்வகுத்தம், தெய்வமே உண்மைக்கு கட்டுப்பட்டு தான் நின்னாகணும். சொல்ல இப்போ சத்து தானே சத்தியமாக ஆச்சு. சத்தினுடைய ஸ்வரூபம் தான் இப்போ நான் பேசுகிறது. சத்து தான் சத்தியமாக மாறி இருக்கு. அதனால் உண்மையை உறக்கச் சொல் உலகிற்குன்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. நானா சொன்னேன் இந்த வார்த்தை. அதனால் ராமாயணத்துக்கு ஆதாரம் இது உபநிஷத்து. உபநிஷத்து முன்னாடி வந்துச்சா ராமாயண மகாபாரதம் முன்னாடி வந்துச்சான்னா ராமாயண மகாபாரதம் ஸ்மிருதி, உபநிஷத்து ஸ்ருதி, வேதம். வேதத்தினுடைய சூக்ஷ்மமான மந்திரங்களை டெவலப் பண்ணால் தான் அவங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. இப்போ இந்த மந்திரத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய ராமாயணம் இருக்குது. இதுக்குள்ளேயே இருந்தோம்னா எல்லாம் நம்மளும் எழுதலாம். நல்ல ஞானத்தை கொடுக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு
ஒரு நல்ல நோக்கம்தான் இறைவன் வியாசரை வச்சு பிள்ளையாரை வச்சு மகாபாரதத்தை எழுதுகிறாங்க, வால்மீகியை வச்சு ராமாயணத்தை எழுதுகிறாங்க. சாஸ்திரங்கள் எல்லாம் யார் பரம்பொருளுடைய நேரடி பார்வையில் எழுதப்படுறது தானே. இப்படி ஒரு உபநிஷத்து இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் மறைப்பாங்க. ஏன்னா மெய்ப்பொருள் தெரியக்கூடாது. உண்மையை சொல்லிட்டா நாங்கள் அந்த கொள்கையாக சத்தியமான இது அடியான் பேசுகிறது சத்தியம், இதை மறைக்கிறது கொள்கை. ராமாயணம் வந்து தாரசார உபநிஷத்தினுடைய விரிவாக்கம்னு சொன்னால் அது கொள்கை. சொல்ல மாட்டோம். ராமாயணத்துக்கு கௌரவம் குறைஞ்சிரும். அது மாதிரி பல சிந்தனைகள். பகவத்கீதை மொத்த உபநிஷத்து இல்லை, ஒரு சில உபநிஷத்து இருக்குது. அப்போ நம்ம பகவத்கீதை நான் பேச ஆரம்பிக்கும் போது எந்தெந்த இடத்துல மந்திரத்தை எடுத்திருக்காங்கன்னு தெரியும். பலமுறை சொல்லியிருக்கேன், இங்கேயே பல இடத்துல சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் மொத்தமாக படிக்கிறவன் யார்? பரம்பொருள் தான் மொத்தமாக படிப்பான். மேலேருந்து ஸ்ட்ரீட் லைட் யார் பார்க்க முடியும்? மொத்த அண்ட சராசரங்களையும் யார் பார்க்க முடியும்? பரம்பொருள் தான் பார்க்க முடியும். அப்போ மொத்த வேதாந்தத்தையும் மொத்த உபநிஷத்தையும் படித்தாதான் அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிற பார்வையை நம்ம உலகத்துக்கு புரிய வைக்க முடியும். இப்போ பார்க்குறவங்களாம் என்ன பார்க்குறான்னா அவன் ரோல் மட்டும்தான் பார்க்குறான். புரியுதா? ஒரு சினிமா நடிகை நேற்றே சொன்ன ஒரு டைரக்டர் ஒரு கருத்தை சொன்னார்னா, ஒரு பிளாட்டு சொன்னார்னா, ஹீரோவுக்கு மொத்த கதையும் தெரிஞ்சிருக்கணும், ஹீரோயினுக்கு மொத்த கதையும் தெரிஞ்சிருக்கணும். இல்லை அது பாதி வரைக்கும் வருதுன்னா பாதி கதை அதோடைய ரோல் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், காமெடியனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பாத்திரம் என்ன பண்ணும்? ஆரம்பத்துலேயே கடைசி வரைக்கும் பயணிக்காதா? காமெடியன்னா அவன் ஹீரோ எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கெல்லாம் இருப்பான். இதுதான் இங்கே இருக்கிற விஷயம். இதெல்லாம் நமக்கு தெரிய வரும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை. இதுதான் நம்ம தெரியாமல் இருந்தோம், இப்போ தெரிஞ்சுக்கிறோம். அதனால் ஒரு சந்தோஷம். இதை தெரிஞ்சுக்கக்கூடிய தகுதியை இறைவன் கொடுத்து நமக்கு இதை சொல்லியும் கொடுக்குறாரு. ஆனால் இது நல்லா புரியுது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் ஓங்காரம் தாரக மந்திரம். இந்த சகுனம் போனால் தானே சண்டையே வருது. சண்டை எதனால் வருதுங்க? இப்போ எனக்கு என்ன, ஏன் வந்து மெய்ப்பொருள் நிர்குணத்தை நம்ம செலக்ட் பண்ணணும்? அடியேன் ஏன் நிர்குணத்தை செலக்ட் பண்ணணுன்னா, நான் முருகபக்தனாக இருக்கலாம், பரமேஸ்வர பக்தனாக இருக்கலாம். இருந்தாலும் பரதத்துவம்னு வரும்போது பிரம்மங்கிறது தான் சத்தியம். சத்தியங்கிறது பிரம்மங்கிறது தான் என்ன பண்ணியிருக்கு? உருவம் எடுத்தால் அது சித்தாக மாறிடுது. உருவம் எடுக்கலைன்னா அது சத்தாக இருக்குது, உருவம் எடுத்தால் அது சித்தாக இருக்குது. ஏன் நான் வந்து பரமேஸ்வரன் மட்டும் சொல்லிட்டு போகலாம்ல? ஏன் வந்து பிரம்மந்தான் அதுக்கு மேலேன்னு சொல்கிறோன்னா அதான் உண்மை. இப்போ நான் சைவத்தை ஃபாலோ பண்ணுறேன், சிவபக்தன் சிவன்னா எனக்கு உயிர், எல்லாம் ரைட்டு. மெய்ப்பொருள் என்ன? சிவமா பிரம்மமான? பிரம்மந்தான் மெய்ப்பொருள். சிவம் தோன்றுவார், நிற்பார், மறைவார். எல்லா ஜீவராசிகளும் பஞ்சபூதங்களும். ஏதோ ஒரு உபநிஷத்து, அதர்வசீரா உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷத்து இருக்குது. அதில் ருத்ரந்தான் எல்லான்னு சொல்லும். ருத்ரந்தான் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், பஞ்சபூதங்கள், உமா, கணேஷ், முருகப்பெருமான் எல்லாம் ருத்ரந்தான்னு சொல்லும். உண்மைதானே அது? தோன்றுனா சித்து, தோன்றலைன்னா சத்து. தோன்றாமல் இருந்தால் ஒன்று, தோன்றுனா ரெண்டு. தோன்றுறது அம்பாள். அப்போ என்னை கேட்டால் என்ன சொல்லுவோம்? பரதத்துவம்னு பரமேஸ்வரே சொல்லிட்டாரு. இந்த இதே உபநிஷத்து தானே பரதத்துவம்னு சொல்கிறாரு. போன உபநிஷத்து ருத்ர ஹிருதயமா, ருத்ராட்ச ஜாபால உபநிஷத்தில் ஏகமுகமாக இருக்கிறது பரதத்துவம்னு சொல்கிறாரு. பரமேஸ்வரன் சொல்லலையே, எவ்வளோ பெரிய விசேஷம். சத்தியத்தை சொல்கிறாரு, அதுதான் உண்மை. நான் சைவத்தில் பிறந்துட்டேன், அதனால் நான் வந்து சிவத்தை தூக்கி பிடிப்பேன். நான் வைணவத்தில் பிறந்துட்டேன், அதனால் நான் வந்து விஷ்ணுவை தூக்கி பிடிப்பேன்னா அப்போ பொய் உண்மையாயிடுமா? பொய் தான், உண்மை தான். இதெல்லாம் பேச்சாளர்களுக்கு தெரியணும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பக்தியை காமிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய கற்பனையிலையும் என்ன பண்ணுறாங்க, சேர்த்து விட்டுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் வராமல் போயிடுது. அப்போ என்னன்னா சண்டை வருது. முக்கியமாக சண்டை வருது. அது மட்டும் இல்லை, பேதம் வருது. இதே உபநிஷத்தில் 1000 இடத்துல சொல்லுது, நீ பேதம் பார்த்த, வேறுபாடு பார்த்த, ஆண் பெண்ணு, ஏழை பணக்காரன், உயர்வு தாழ்வுன்னு பேதம் பார்த்த, நீ திரும்ப புறப்படா, செத்த நீ அப்படின்னு சொல்லுது. ஏன் இது மரமண்டைங்களுக்கு புரிய மாட்டுது?
அதுக்காகத்தான் என்னுடைய இந்த உண்மையை உறக்க சொல்லுங்கிற கருத்தை கையில் எடுத்தது. புரியுதா உங்களுக்கு? அத்வைத நிலையும் நிர்குணத்தையும் கையில் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீ சண்டை போட்டுட்டு அழியிற. ஏற்றத்தாழ்வுள்ள சமுதாயத்தில் ஒவ்வொரு மனுஷன் நான் உடைக்கிறான். நான் பெரியவன், நான் பெரியவன், நான் பெரியவன். அப்போ ஒருத்தன் உடைக்கிறதும் மனசை குத்துறதுக்கும் ஏற்றத்தாழ்வை காமிக்கிறதுக்கும் நான் பெரிய ஆளுன்னு அப்படி ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் 6 அடி தான். நீ என்ன 2000 வருஷமாக வளர்ப்புற? எல்லாருக்குமே 60 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் சும்மா உனக்கு ஒப்புக்கு எப்போ வேணாலும் போயிடுவேன் டப்புன்னு. அது முதல்ல அறிவோடு இரு கொஞ்சம். அதுக்குள்ளே ஏதாவது பொருள் இருந்தால் அருளாக மாற்றிக்க, அறிவு இல்லைன்னா அறிவை சேர்த்துக்க. அவ்வளோதான் பாயிண்ட்டு. நல்லதை பண்ணி தொலை. ரஜோகுணத்தில் இருந்தால் சத்துவகுணத்துக்கு வா. பரபரன்னு அலைஞ்சின்னா ஏகாந்தமாக உக்காரு. நல்ல குருவை பிடி, சத்குருவை பிடி. சத்த விசாரம் பண்ணவங்களாம் ரொம்ப ரேர். கோடியில் ஒருத்தவங்கன்னு வேதமே அப்பயே சொல்லியிருக்கு. அப்பயே கோடியில் ஒருத்தவங்க சொல்லியிருக்கு. இப்போ எல்லாம் 100 கோடியில் ஒருத்தவங்க தான் சொல்லணும். இப்போ தமிழ்நாட்டில் 10 கோடி பேர் இருக்காங்க. யார் பேசுகிறா சத்தை பற்றி? சத்த விசாரம் பண்ணுறாங்க யார் இருக்கா சொல்லுங்கள்? முருகப்பெருமான் கருணையினால் பேசப்படுது. இப்போ இல்லைங்க, எப்பயுமே நினச்சிங்க சத்தியமேவ ஜெயத்தே. சத்தியம்தான் இறைவன். நீ சத்தியத்தில் நின்னா இறைவன் உன்னை தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு ஆடுவார். சும்மாவே ஆடுவார். சத்தியத்தை பேசுகிறவனுக்கு எப்படி ஆடுவார்? இல்லைன்னா நான் தொடர்ந்து பேசிட்டு வரேனே, ஏன் என்னை தண்டிக்காமல் இருக்கான் பரம்பொருள்? தப்பாக பேசுகிறேன்னா? இல்லை, மெய்ப்பொருளை உண்மையை உறக்க சொல். இந்த பேதத்தை கிரியேட் பண்ணுறவனெல்லாம் ஒழிச்சு கட்டு. எதுக்கு எடுத்தாலும் பேதம்னு அதே சாஸ்திரம் தான் இப்படி சொல்லுது. பேதம் பார்க்காதன்னு சொல்லுது. எவன் கேட்குறான்? திரும்ப 1000 வாட்டி பிறந்தாலும் பரவாயில்ல, நான் பேதம் பார்ப்பேன் அப்படின்னு பார்க்குறியா இல்லையா? பார்த்துட்டு போகிறதுனால யாருக்கும் ஒன்றும் நஷ்டம் இல்லை. இப்போ இந்த ஜீவனானது உயிரினுடைய சவுண்டு தான் ஓங்காரம். சித்தனுடைய சவுண்டு தான். சித்து இருந்தால் தான் ஓங்காரம் இருக்கும். உயிர் போச்சுன்னா ஓங்காரம் இருக்குமா? இப்போயே உங்களுக்குள்ளே ஒலிக்கிற ஓங்காரத்தை நீங்கள் தான் கேட்க முடியும். நான் கேட்க முடியுமா? சரி, வியர்ச்சியில் நீங்கள் உங்களுக்குள்ளேருந்து வெளிவரக்கூடிய ஓங்காரத்தை நீங்கள் கேட்கலாம். சமர்ச்சியில் ஓங்காரம் இருக்கா இல்லையா? இருக்குது. அமைதியாக இருந்தால் ஒரு ஃப்ரீக்குவென்சி போனால் வெளியில் இருக்கக்கூடிய ஓங்காரத்தை எல்லாரும் கேட்கலாம். அதனால் ஓம் இதி ஏத்தத் அக்ஷரம் இதம் சர்வம். அதனால் ஓங்காரம் என்ற இந்த அக்ஷரம் இங்கு இருக்கிற எல்லாம் அதுவாக இருக்கிறது. தஸ்யோப வியாக்கியானம் பூதம். அதனால் உங்கள் வாழ்க்கையை சும்மா அழுவுறதும் தவிக்கிறதும் கண்கலங்கிறதும் ஒப்பாரி வைக்கிறதும் அறிவீனம். புரோமத்தியில் உக்காந்தே உனக்கு விஷ்ட தெய்வத்தை நினச்சி சத்தை நினச்சி தியானம் பண்ணு. அப்படியே பழக்கப்படுத்திக்கிட்டே வா. இப்போ வாழ்நாள் ஃபுல்லாக உனக்கு பயம், துக்கம், குழப்பம், விகாரம், மன உளைச்சல் அது எதுவும் இல்லாமல் போயிடும். ஸோ ஓம் இது ஏத்தத் அக்ஷரம் இதம் சர்வம் தஸ்ய உபவியாக்கியானம் பூதம் பவ்யம். அதனுடைய வியாக்கியானம் தான் என்னது? ஓங்காரத்தினுடைய வியாக்கியானம் தான் பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃபியூச்சர்லாம் சொல்லுது. காலம் 3 காலமும் சொல்லுது. பூதம் பாஸ்ட் டென்ஸு, பவ்யம் ஃபியூச்சர் டென்ஸு, வர்த்தமானம் என்னது? வர்த்தமானம் கரண்ட்டு, ப்ரெசண்ட் டென்ஸ் எல்லாம் ஓங்காரத்தினுடைய விகாரம்தான். தஸ்யோப வியாக்கியானம் பூதம் பவ்யம் பவிஷ்யத்து எச் அந்நியம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னு தெரியுமா இருக்குது? தத்துவம். தத்துவமாக நீ பேசுகிறது மந்திரம், வர்ணம், தேவதா, சந்தம், ரிக், கலா, சக்தி, சிருஷ்டி எல்லாம் ஓங்காரம் தான். இப்போ ஓங்காரம், சித்து, சைத்தன்யம், அம்பாள் எல்லாம் ஒன்று தான். புரியுதா? சித்து, பிராணன், ஓங்காரம், சைத்தன்யம் எல்லாம் ஒன்று தான். சிஷ்யாத்மக்கு இதி. இப்போ சகுனத்தினால சண்டை வருமா, நிர்குணத்தினால சண்டை வருமா? இப்போ சகுனத்தை நம்ம ஏற்றுக்கிட்டாலும், சகுனத்தை நம்ம வழிபட்டாலும்
மெய்ப்பொருள் என்ன? நிர்குணம்தான் நிலைப்பொருள். மெய்ப்பொருள் என்ன? நிர்குணம்தான் மெய்ப்பொருள். ஒன்று தோன்றாத ஒன்றை உணர்ந்த ஞானிகள். இப்போ அடியன் பூஜை பண்ணுறேன், வேலுக்கு பூஜை பண்ணுறேன்னா வேலை என்னவா பாவித்து பூஜை பண்ணுறேன்? பரம்பொருளாக பாவித்து பூஜை பண்ணுறேன். பார்க்குறவங்களுக்கு யாராவது அதை வேலுன்னு சொல்ல முடியுமா? பார்க்குறவங்களாம் என்ன சொல்லணும்? நான் விக்கிரகனே நினச்சேன் அப்படி தானே எல்லாம் சொல்கிறீங்க. அதுலேயும் முகம் தெரியுதா இல்லையா? சாதாரண விபூதி பட்டை போடுறோம், அது முகம் வருது. எல்லாம் ஒத்து பாருங்கள். டெய்லி வரும், டெய்லி ஒரு வாட்டியாவது பார்த்துருவேன் நான். அப்போ பாவிக்கிறது பக்தி. நீ கல்லை கடவுளாக பார்த்தா கல் கடவுளாகிடும். இதுதான் நம்மளுடைய கல்ச்சர். கல்ச்சர் மட்டும் இல்லை, மெய்ப்பொருள் அதுதான். அவன் ஒப்புக்க சொல்லுதா? இல்லாத ஒன்று இருக்கிறதா சொல்கிறோமா? அது எல்லாமே இருக்கு. எங்கே நீ பார்க்குறியோ அங்கே அது தோன்றுது, வேறு ஒன்றும் இல்லை. நீ தோன்றணும், நான் உன்னை பார்க்கணுன்னு நினச்சிதானே பூஜை பண்ணுற. சுவாமியை போய் தரிசனம் பண்ணி தானே நீங்கள் எல்லோரும் ஏந்து குளிச்சுட்டு ஓடி வரீங்க. காலையில் 3:30 மணி, 4 மணி, 4:30 மணி, 5 மணி, பல கேட்டகரியில் வராங்க. 3:30 மணிக்கு வராங்க, 4க்கு வராங்க, 4:30க்கு வராங்க, 5க்கு வராங்க, 5:30க்கு வராங்க, 6க்கு வராங்க, 6:30க்கும் கேஸு வருது. 7 கேட்டகரியில் ஒரு பூஜைக்கு மக்கள் வராங்கப்பா. 7 கேட்டகரியை அடியன் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன தூக்கம் முக்கியம்பா. தூங்காமல் என்னது? நேற்று நான் எப்போ படுத்தேன் தெரியுமா? என்னுடைய கிரக தோஷம். எனக்கு தூக்கமே வரல நைட்டு. என்னுடைய பிரச்சனை எனக்கு தான் தெரியும். உனக்கு என்ன? உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அப்படியா இருக்கு? எனக்கு பிரச்சனைகளை மதிக்கிறது இல்லை, அதை புரிஞ்சுக்குங்க. அது பிரச்சனை உடம்புக்கு படுத்துட்டோம், உயிருக்கு படுத்துட்டோம், வெங்காயத்துக்கு படுத்துட்டோம், விளக்கெண்ணெய்க்கு படுத்துட்டோம். அதை பற்றி மதிக்கவே மாட்டேன். காலையில் ஏந்துப்பேன், குளிப்பேன், நேராக வந்துடும் விபூதி பட்டையை போட்டு. அவ்வளோதான். இன்றைக்கி நேற்று இல்லை, என்றைக்கும் அப்படி தான். பார்க்க தானே போகிறீங்க, பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? சின்னதாக ஒன்று அச்சோ என்னமோ ஆகிப்போச்சு. எனக்கு தொண்டையில் ஆகிப்போச்சு, நெஞ்சில் ஆகிப்போச்சு, இடுப்பில் ஆகிப்போச்சு, காலில் ஆகிப்போச்சு, ஏதோ ஒன்று ஆகிடுது உங்களுக்கு. அதனால் உடனே என்னது? உடனே வேல் பூஜை நிறுத்து, போவேண்ணா, தூங்க படுத்து. அதனால் வர்ண தேவதா சந்தோ ருக்கு கலா சக்தி சிருஷ்டி எல்லாம் ஏவம் வேத, யார் இப்படி அறிகிறானோ அவன் அப்படி ஆகிறான் அப்படின்னு நேற்று ரிக்வேதம் சொன்னிச்சு. இன்றைக்கி எஜுர்வேதம் சொல்லுது. ஒவ்வொரு வேதமும் எடுத்து சொல்லுது, ஒவ்வொரு ரூட்டை, ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிட்டு போகுது. அத்த ஹைனம் பரத்வாஜோ. இப்போ பரத்வாஜ ரிஷி. முன்னாடி யார் வந்தா? பிருகஸ்பதி. இப்போ பரத்வாஜ் யாஞ்சவல்யக்கம் உவாச்ச. பரத்வாஜ் வந்து யாஞ்சவல்யக்கிட்ட கேட்குறார், அத்தம் கைர் மந்திரை பரமாத்மா புரோதோ பவதி. எந்த மந்திரத்தில் பரம்பொருள் நிறைஞ்சு இருக்கிறார்? எந்த மந்திரத்தை சொன்னால் அவருக்கு பிடிக்கும்? இதில் பரிபூர்ணமாக இருக்கார் அப்படின்னு சொல்லுங்களேன். எந்த மந்திரம் அது? பரமாத்மா புரோதோ பவதி ஸ்வாத்மானம் தர்சயத்தி. அந்த மந்திரத்தை சொன்னால் அவரே தோன்றுவார். அப்படிப்பட்ட மந்திரம் எது? எந்த மந்திரம் அதை சொல்லுங்கள். ஸ்வாத்மானம் தன்னைத்தானே அவர் வெளிப்படுத்தக்கூடிய மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். தன்னோ புரோஹி பகவ இதி. அவரை பற்றி ஹே பகவான் கூறுங்கள். அவனு கேட்க சஹோவாச்ச யாஞவல்யக்கம் யாஞவல்க்கியம் யாஞவல்க்கியக. அவருக்கு பதில் சொல்கிறார் குரு. ஓம் யோக வைஷி பரமாத்மா நாராயணா. நாராயணா அவர்தான் இங்கே எல்லாமா இருக்கிறார். ச பகவான் அகார வாட்சோ. ஓங்காரத்தில் அகாரமாக இருக்கிறது அவர் தான். அதுலேருந்து தான் ஜாம்பவான்கிற கேரக்டர் பிறக்குது, ராமாயணம் பிறக்குது. இப்போ தான் பூஹு பூர் புவக ஸ்வக 3 உலகம். பூஹு புவக ஸ்வகன்னு நீங்கள் லோகம்னு சொன்னால் முக்கியமாக 3 தான் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து கர்மத்தில் இருக்காங்க, கிரியாயோகத்தில் இருக்காங்க.
பூஜை பண்ணால் அதனுடைய பலன் என்னது? பூஜை, யாகம், அன்னதானம், கிரிவலம், தானம், தர்மம்லாம் என்ன பண்ணும்? அதெல்லாம் பூகு புவக சுவகலை உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கும். 3 லோகம். கர்மத்தினுடைய பலன், கிரியாயோகத்தினுடைய பலன், கர்மயோகத்தினுடைய பலன். உபாசனா தியானம், அதுக்கு பலன் மகக ஜனக தபக, அடுத்த 4 லோகங்கள். அதுக்கப்புறம் விசாரம், அதுதான் பிரம்மலோகம். ஆச்சா, பிரம்மஸ்வரூபம். இப்போ இந்த ஓங்காரத்தில் அகரமாக இருக்கிறது, இந்த நாராயணன் தான் அகரமாக இருக்கார். அதுலேருந்து ஜாம்பவானுங்கிற கேரக்டர் பிறக்குது. முக்கியமான கேரக்டர் போல் ஜாம்பவான். பூர் புவஹ சுவஹ தஸ்மை, 3 லோகமாக இருக்கக்கூடிய அந்த பொருளை வை நமோ நமக வணங்குகிறோம். அந்த கடவுளை வணங்குகிறோம், நாராயணனை வணங்குகிறோம். இது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வின்னா, சரி ஈஸ்வர சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டின்னு 2 வச்சுருக்கீங்க. இப்போ சிவனும் ஹரியும் ஒன்று அப்படின்னா அவங்க 2 பேரும் கரெக்டாக இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க, ஒத்துமையாக இருக்காங்க. அர்த்தநாரீஸ்வரா இருக்காங்க, சங்கர நாராயணனாக இருக்காங்க, எத்தனையோ ஹரிஹரனாக இருக்காங்க. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனால் இந்த அரியார்கள் ஏன் இப்போ சண்டை போட்டுக்கிறான்? ஏன் போட்டுக்கிறான்? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? 2 பேரும் சண்டை போட்டுங்கடான்னு வேடிக்கை பார்க்குறாங்களா? இது கேள்வி எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டாமா? பக்தர்கள்னால் முருக பக்தனா முருக பக்தரோட அந்த லிமிட்டோடு இருக்கணும் அப்படின்னு முருகன் சொல்ல வேண்டாமா? சொல்கிறது புரியுதா? சண்டை போட்டுக்கிறது நான் தான் பெரியவன், அது என்ன அவங்க, அதுக்கு யார் பொறுப்பு? அது அந்த கடவுள் தானே பொறுப்பு. எங்கள் முருகன் பெரிய ஞானஸ்கந்தன், அவர் தான் ஓங்காரம், அவர் தான் பிரணவம், அவர் உலகத்துக்கே ஞானத்தை கொடுக்குறவர், அப்பாவுக்கே ஞானம் சொல்லி கொடுத்தார். அதனால் சிவனோட நாங்கள் பெரியவங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? முருகப்பெருமான் அப்படி நினைப்பார், முருகப்பெருமான் அப்படி நினைக்கும். ஆனால் முருகபக்தர்கள் அப்படி வார்த்தையை பேச, அப்பனுக்கே பாடம் சொல்லி தந்தேன்னு ஒரு பாட்டு எழுதுகிறான். அவருக்கு தெரியாத மாதிரியும், பரமேஸ்வரன் ஒன்றும் தெரியாத மாதிரியும், இவர் தான் போய் சொல்லி கொடுத்த மாதிரியும். ஏன்னா பக்தியினுடைய வெளிப்பாடு ஏதாவது வளரி கொட்டுறது. சொல்கிறது புரியுதா? இன்னும் சண்டை போட்டு, அதனால் நீ சகுனம் வச்சாதானே சண்டை போடுவேன். இதுதான் இங்கே பாயிண்ட்டு. நம்ம விரும்புகிற விஷயம் என்னென்னா, ஒத்துமையாக இருக்கடான்னா சண்டை போட்டுன்னு இருக்கீங்க, வேதம் பார்க்குறீங்க, ஒருத்தன் மனசை உடைக்கிறீங்க, துக்கப்படுத்துறீங்க. அதனால் அன்பே சிவம் போ, அறிவே சக்தி போ, அன்பும் அறிவும் சேர்ந்தா முருகன் போ போ. இப்போ என்ன பண்ணுவேன்? அன்பே சிவம்னா என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் அன்பை வழிபடுங்க, போங்க போ 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 அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். அதனால தான் நிர்குணத்தை நம்ம ரொம்ப பிரியமாக நம்ம மனநிலைக்கு தகுந்த மாதிரி வேதமும் என்ன பண்ணுச்சு? நாமரூபம் இல்லாதவனுக்கு நாமரூபத்தை சகசரநாமம் வைக்கிறீங்க. யார் வச்சது? இதெல்லாம் பெருமாளுக்கு வைக்கலாம், பெருமாள் விஷ்ணு சகசரநாமம் வைக்கலாம். ஏன்? சித்துக்கு 1000 உருவம் எடுக்கிறார் அவர், அம்பாள் 1000 வடிவம் எடுக்கிறாங்க. 84 லட்சம் பேர் யார்? எல்லாமே இந்த ஒன்று மாயோன்னு இல்லை மாயை, 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான். சிவசகசிரநாமம் ஏன் இல்லைன்னு ஆதி காலத்தில் அடியேன் யோசிச்சது உண்டு. ஏன் இல்லைன்னா, அவருக்கு நாமம் கிடையாது, ரூபமும் கிடையாது. நீ நாமம் இருக்குன்னா ஊன்னுவார், இல்லைன்னா யாமான்னுவார். வடிவம் இருக்குன்னா ஊன்னுவார், வடிவம் இல்லைன்னா வடிவமும் உருவம் அருவம் சரி வச்சுக்கோம் பாரு, என்ன நீ கேட்குறியோ அப்படி பார்த்துக்கோன்னு சொல்லிடுவார். சகோவாச்ச யாஞ வல்கியக அகாரோ ஜாம்பவான். அப்புறம் பூர்புவக சுவகங்கிற 3 லோகமும் இந்த நாராயணனே சொல்லி, அடுத்தது உக்காரம் ஓம் யோகாவை பரமாத்மா நாராயணக ச பகவான் உக்கார வாச்ச, உக்காரம்னு சொல்லப்படுவதும் அவர் தான். உபேந்திர ஸ்வரூபோ ஹரிநாயக்க, உபேந்திரனாக இருக்கக்கூடியவர். உப இந்திரன், இந்திரன் உப இந்திரன்.
அது யாருன்னா ஹரிநாயகன்னா, ஹரிநாயகன் சொன்னால் இந்த வானரங்களுடைய தலைவன்னு வாலியை தான் குறிக்கும்னு நினைக்கிறேன். வாலி கேரக்டர் ஒன்று இருக்குல்ல, ஹரிநாயகோ பூர்புவக ஸ்வஸ்தஸ்மை நமோ நமக. அப்படிப்பட்ட 3 உலகமாக இருக்கக்கூடிய நாராயண பரம்பொருள் தான் உபேந்திரனாக வாலியாகவும் இருக்கிறார். ஓம் யோகா வை பரமாத்மா நாராயணக ச பகவான் மகார வாச்ச. மகார வார்த்தை, மகாரங்கிற எழுத்து, சிவஸ்வரூப. சிவஸ்வரூபம் அது அங்கே என்னவா ரோல் பண்ணுது? ஹனுமான். ராமாயணம் எப்படி உற்பத்தி ஆகுது பார்த்தீங்களா? க்ளீனாக ஓப்பன் பண்ணியிருக்கு. ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கு. 20 மந்திரம்தான். 20 மந்திரத்தில் ராமாயணத்தினுடைய சாரத்தை, ஆதாரமான விஷயங்களை வெளியிடுது. பூர்புவக ஸ்வஸ்தஸ்மை வை நமோ நமக. அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளை, நாராயணனை வணங்குகிறோம். இப்போ அரிகிட்டையும் பிரச்சனை இல்லை, அரண்டையும் பிரச்சனை இல்லை. அதை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கான் பாருங்கள், அவன்கிட்ட தான் பிரச்சனை. அவங்கள ஏதாவது சொன்னால் கோபம் வரும் சுவாமிக்கு. என் பக்தனை நீ எப்படி சொன்ன, போன வந்தன வரிஞ்சு கட்டிட்டு வருவார். பக்தனையும் ஒன்றும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். இல்லையா? நியாயம் இருக்கா இல்லையா? மகார வாச்சோ சிவஸ்வரூப ஹனுமான். சிவம்தான் மகாரமாக இருக்கிறது. ஹனுமன்கிற கேரக்டரை எடுக்கிறது சிவமே. புரியுதா? இதில் நான் முன்னாடியே பேசியிருக்கேன். ஆனால் இங்கே தான் மந்திரம், ஆதார மந்திரம் கிடைக்குது. நான் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசின ஒரு வார்த்தை வருது இங்கே. அது என்னை ரொம்ப தொட்ட வார்த்தை. சொல்கிறேன். அது அனுமானத்தில் தான் சொல்லியிருக்கேன். அப்போயே அனுமானத்தில் தான் சொல்கிறேன். பின்னாடி மந்திரம் வரும்னு. அது நேற்று கிடச்சிது. நேற்று பேச முடியல, இன்றைக்கி பேசிடலாம். அப்புறம் ஓம் யோகா வை பரமாத்மா நாராயணக ச பகவான் பிந்து. ஓங்காரத்தில் இம்முன்னு இருக்கு இல்லையா? அந்த பிந்து ஸ்வரூபம் சத்ருக்னன். பூர்புவஸ்வமை ஸ்வஸ்த பூஹு புவக ஸ்வக. அதுதான் பூர்புவஸ்வ தஸ்மை வை நமோ நமக. அப்படிப்பட்ட அந்த நாராயண பெருமாளை வணங்குகிறோம். பிந்துவாக இருக்கிறது சத்ருக்னன். ஓம் யோக வைசி பரமாத்மா நாராயணக ச பகவான் நாதஸ்வரூபம். நாதம்னா என்னது? ஓம்னு சொல்லி அப்படியே இழுக்கிறோம் இல்லையா? அந்த இம்னு இழுக்கிறது தான் நாதம். அந்த நாதம் ஸ்வரூபமாக இருக்கிறது யாருன்னா பரதன். பேரே எழுதி வச்சிருக்கு, பரதோ. பூர்புவக ஸ்வ தஸ்மை வை நமோ நமக. அந்த பரம்பொருளை, நாராயணனை வணங்குகிறேன். ஓம் யோகா வைசி பரமாத்மா நாராயணக. நாராயணன் ச பகவான். அடுத்தது கலாஸ்வரூபம். நாதம் தாண்டி இன்னும் அமைதி. நாதம் தாண்டி ஒரு அமைதி இருக்கும்ல, ஓங்காரம். ஒரு ஓங்காரம் முடிஞ்சு கொஞ்சம் அமைதி இருக்கும்ல, அந்த இடம் கலா. 16 கலா, சோடச கலா. அதுதான் லக்ஷ்மணன். 16 கலை உடைய இந்த உடம்பு 16 தத்துவம். லக்ஷ்மணு பூர்புவக. தஸ்வ ஸ்வ பூர்புவக ஸ்வ தஸ்மை வை நமோ நமக. அப்படிப்பட்ட நாராயண பெருமாள் தான் லக்ஷ்மணனாக, பூர்புவஸ்வராக, கலாவாக தோன்றுகிறார். ஓம் யோகா வை ஸ்ரீ பரமாத்மா நாராயணக ச பகவான் கலாதீதா. கலாவை தாண்டிய ஒரு நிலை, இன்னும் அமைதி, மிகுந்த அமைதி, கலாதீதாவாக இருக்கிறது. பகவதி சீதா. யார் அது? கலாதீதம். கலாதீதமாங்கிற தத்துவமாக இருக்கிறது பகவதி சீதா. யார் தெரியுமா? சித்து ஸ்வரூபம். இதுதான் அந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மெல்லாம் அம்பாள் அணுக்கள்னு சொல்லுவேன்ல.
எப்படியா சொல்கிறேன்னா இப்போ மந்திரம் கிடைக்கும். ரெண்டே தத்துவம் தான், அன்பு அறிவு சேர்ந்தா ஆனந்தம். எளிமையான விஷயம் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அன்பு அறிவு சேர்ந்தா ஆனந்தம். நீங்கள் ஆண் அன்பு பெண் அன்பு எப்படி வேணால் வச்சுங்க. ஒருத்தவங்க அறிவு ஒருத்தவங்க அன்பாக இருக்கீங்க. அறிவு அன்பை தேடுகிறது. பிரம்மாஸ்ரித் மாயா, சைத்தன்யம் அறிவு. நாமெல்லாம் யார்? அம்பாளுடைய அணுக்கள்னு எதுக்கு சொன்னோம்? உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லிதோ வந்துடுச்சு மந்திரம். என்னது? சீதா சித்து ஸ்வரூபம். சித்துனா யார்? ஜீவாத்மா. சத்துனா யார்? பரமாத்மா. சித்து உள்ளே இருந்துச்சுன்னா சத்து, சித்து வெளியில் வந்தால் சித்து. புரியுதா? உள்ளே வெளியே. சித்து உள்ளே இருந்தால் சத்து, சத்து வெளியில் வந்தால் சித்து, இப்படின்னு சொல்லலாம். ஒன்று தோன்றும் நிற்கும் மறையும், ஒன்று தோன்றவே தோன்றாது, எப்போதும் இருக்கும். இந்த இருப்புங்கிறது தான் சத்து, அதுதான் எக்ஸிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்லுது. இப்போ ஒன்று அசையாது, ஒன்று அசையும். ஒன்று செயல்படாது, ஒன்று செயல்படும். ஒன்று நான் கர்த்தா நான் போக்தா, ஒன்று கர்த்தா போக்தா. இப்போ என்ன இது இது இந்த இடத்துல தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் வேதாந்தம் புரியாமல் போகிறது. என்னடா இருக்குங்கிறது இல்லைங்கிறான், அசைங்கிறான் அசையாதுங்கிறான், ரெண்டும் இல்லைங்கிறான், ஒன்று தாங்கிறான், அதில் ஒன்று அசையும் ஒன்று அசையாதுங்கிறான். அப்போ எதை சொல்கிறான்னு இதில் தான் குழப்பம். ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்கணும். சாதாரண விஷயந்தான். ஒன்று ஒரிஜினல், ஒன்று பிம்பம். இப்போ சைத்தன்யம் நம்மலாம் தோன்றி நிற்க மறைகிறோம். நம்ம பிம்பம் ஒரு ஆதாரம் இல்லாமல் பிம்பம் வராது. வெறும் பிம்பம் மட்டும் வருமா? ஒரிஜினல் ஒன்று இருக்குது, அது தோன்றாமல் இருக்குது. நாம் பிம்பம், நம்ம தோன்றுறோம். நம்ம அசைகிறதுக்கு அதான் காரணம். நீ ஒரு மனிதனை கட்டுறதும் விடுதலை பண்ணுறதும் இறைவன் தான். பாவமும் புண்ணியமும் இறைவன் தான். நல்லவனும் கெட்டவனும் இறைவன் தான். எப்படி செலக்ட் பண்ணுறா? அது உங்கள் கையில் விட்டுறாரு. ஓப்பன் ஒரு 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 10க்கு 10 ரூமில் ஒரு 10 பொருட்களை விளையாட போடுறாரு. எந்த பொருளை நீ எடுத்து எப்படி விளையாடுறேங்கிறத பார்த்து உங்கள் வாழ்க்கையை அமைக்கிறார். அது நேர்மையான பொருளை எடுக்கிறியா, அந்த பொருளை நேர்மையாக எடுக்கிறியா, அந்த பொருளை திருடித்தனமாக எடுக்கிறியா, ஒரு பொருள் எடுக்கிறியா, 2 பொருள் எடுக்கிறியா, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி பதிவுகள் நீயே பதிவு பண்ணிக்கிற. ரொம்ப ரொம்ப சாத்துரியம். பரம்பொருள் இருக்காங்கள, நான் தான் எழுதுனேன்னா பிரச்சனை ஆயிரும். நீயே எழுதிக்கிட்டீங்கன்னா உன்னுடைய பிரச்சனை. நீ என்னென்ன அக்கிரமம் பண்ணுறங்கிறது உன்னுடைய மைண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும் தம்பி. நீ யாரும் உனக்கு சாட்சியே கிடையாது. சாட்சி பொதுவாக பேசாமல் இருக்கும். நீ இவன் குத்திட்டான் இவன் கிள்ளிட்டான்னு சொன்னி வச்சிங்களேன், உங்கள் மூளையை பார்க்கும் மேலேருந்து பார்த்தா இவன் தான் தூண்டி விட்ருக்கான். இவன் குத்துனதுக்கு காரணம் இவன் தான், இவன் கிள்ளினதுக்கும் காரணம் இவன் தான். இவன் உனக்கு கிள்ளிடுவேன் குத்திடுவான்னு இவன் சொன்னான். அப்படி இது பதிவாகிருக்கும். அந்த பதிவாக ஸ்டடி பண்ணிவிடும். அப்படியா விஷயம்? இவன் குத்துறதுக்கும் கிள்றதுக்கும் நீனே காரணம் தான். அப்போ அதோடைய பலனை அவனை நல்லா குத்துங்க, நீ நல்லா கில்லு அப்படின்னு சொல்லி விட்டுருது. இது புரியுதா? நீங்கள் பரம்பொருளில் நீங்கள் குறைய சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்ணுவோம், சந்தர்ப்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இவன் அந்த தவறை செய்யட்டும். போகிற வழியில் திடீர்னு ஒரு அம்மா 500 ரூபா கட்டு அப்படியே கட்டாக கிடக்குது. என்ன பண்ணுவோம்? முதல்ல அத்தனை லீலைகள் பண்ணுவான் தெரியுமா? ஒரு சிசிடிவி வச்சுட்டு வேடிக்கை பார்த்தா செம்ம காமெடியாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஒரு 500 ரூபா கட்டு 50,000 சும்மா ரோட்டில் போட்டுட்டு வேடிக்கை பாருங்கள். மொட்டை மாடியிலேருந்து ஒரு சைடில் எங்கேயோ ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பாருங்கள். என்னென்ன பண்ணுறான், என்னென்ன டிலக்கு மாலக்கு டோலக்கு வேலையெல்லாம் பண்ணுறான்னு. ஏன்னா அவனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த பலவிதமான காமெடியன்ஸ் எல்லாம் வெளியில் வருவாங்க. எல்லாம் பதிவாயிடும். உண்மை கண்டறியும் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதை போட்டால் நீ என்னென்ன அக்கிரமம் பண்ண நீயே சொல்லுவேன். ஜட்ஜி பார்த்தே இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி விட்ருவாங்க. சொல்லுறது புரியுதா? அதனால் நீங்கள் என்னென்ன அக்கிரமம் பண்ணாலும் உடனே ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். உங்கள் கண்ணு டக்கு டக்குன்னு எல்லாரையும் படம் பிடிச்சி அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாளில் அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துருவான். புரியுதா? நீ என்னெல்லாம் கேட்டியோ அதெல்லாம் ஆடியோவாக வெளியில் வரும்.
எல்லாத்தையும் உன்னுடைய ஒரு பட்டனை தட்டினா என்னாச்சு, உன் மூளையோட கனெக்ட் பண்ணி இந்த மூளையில் நீ எத்தனை மிருகமாக இருக்க, எத்தனை மனுஷனாக இருக்கிற, எத்தனை தேவனாக இருக்கிற, எத்தனை வடை சாப்பிட்டா போண்டா சாப்பிட்டா எல்லாம் அதில் வரும், பிரிண்ட் அவுட்டில் வரும். நீ போண்டா சாப்பிடும்போது என்ன திட்டிக்கிட்டே சாப்பிட்ட எல்லாமே சொல்லும். அதனால் இதெல்லாம் எதுக்கு வந்துச்சு? சிவரூபம், சிவம் தான் அனுமன் கேரக்டர் சிவம் பண்ணுறார். பார்த்தீங்களா ராமாயணம் உருவாகிறது எத்தனை பேர் வேலை செஞ்சுருக்காங்கன்னு. பூர்பவக ஸ்வ தஸ்மை வ நமோ நம. இன்னும் அடியன் புராணம்லாம் படிக்கலை, அதாவது ஒரு அத்வைதியாக இருந்து புராணம்லாம் படிக்கலை, ஒரு வேதாந்தியாக இருந்து புராணங்களெல்லாம் படிக்கலை, சாதாரண புராணங்களை படிக்கலை. இப்போ அது வேலை கொடுத்துருக்காரு, செஞ்சுட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதெல்லாம் படித்தா இன்னும் நிறைய விஷயங்கள் என்னென்ன எங்கெங்கே ஏற்றிருக்காங்க, எங்கெங்கே தன்னுடைய கருத்தை ஏற்றி வச்சுருக்காங்க எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பகவான் மகார வாச்சம் சிவஸ்வரூபம் அனுமான். அந்த நாராயணன் தான் அனுமனா வந்திருக்காரு, அவரை வணங்குகிறேன். சிவமாயி அனுமனாக இருக்கார். ஓம் யோகாவை பரமாத்மா நாராயணக ச பகவான் பிந்து ஸ்வரூப சத்ருகுணன். சொன்னோமா? சத்ருகுணன் சொல்லிட்டான். பிந்து ஸ்வரூப சீதா சொல்ல, சீதா தான் சித்து, சீதா தான் சித்து. அப்போ சீதா ராமனை பிரிகிறாங்க இல்லையா? ஜீவன் பரமாத்மாவை பிரிக்கிறாங்க. காமாட்சி காமேஸ்வரனை பிரிகிறாங்க. பிரிகிறதுனால இந்த ஜகத்து திரும்ப தபஸ் பண்ணுறாங்க. ஒத்த காலில் நெருப்பில் நின்று காமாட்சிக்கு இணையாக தபஸ் பண்ணுற உலகத்தில் யாரும் இல்லை. அந்த மாதிரி ஒரு தபஸ் பண்ணி மறுபடியும் பரம்பரையோட சேர்றாங்க. அந்த தத்துவப்படி தான். அப்போ சித்துங்கிறது யார் நல்லா புரிஞ்சிச்சா? சித்துங்கிறது சீதா, இல்லைன்னா சித்துங்கிறது அம்பாள், அல்ல சித்துனா சரஸ்வதி. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இங்கே சொல்லிடுச்சு, டைரெக்டாக மந்திரமே சொல்லிடுச்சு. அப்போ ஜீவராசிகள் பெண்ணின எல்லா ஜீவராசிகளும் பெண்ணு தான். பரம்பொருள் ஒருத்தன் தான் புருஷன். எங்கேயுமே நீ பேதமே பாங்க. உபநிஷத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஏற்றுக்குவான், எல்லா மதத்தவங்க ஏற்றுக்குவாங்க, யாராலும் மறுக்க முடியாது. சண்டை இருக்காது, ஒற்றுமை இருக்கும். சண்டை போடுறதுக்காக பிறந்திருக்கும், அறிவே இல்லை. வந்திருக்கோம், சாப்பிட்றோம், வேலை செய்கிறோம், உயர்வாக மேலே ஏறணுங்கிற புத்தி இல்லை. ஒருத்தனை பார்க்குறது, அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறது, இவன் வேலையை விட்டுறது. அவன் வேலையை தவிர எல்லா வேலையும் செய்கிறான். நான் ஒரு 30 வருஷமாக ஒருத்தனை பார்த்துட்டு இருக்கேன். அவன் வேலை அவனுக்கு செய்ய தெரியாது, அதை தவிர பாக்கி எல்லா வேலையும் செய்வான், கரெக்டாக செய்வான். அடிக்கடி சொல்லுது, அவன் வேலையை அவன் பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த புத்திலாம் ஏன் வராமல்? அது அறிவு வேணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணுங்கிற ஒரு அறிவு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தான் வேலையை விட்டுவிட்டு இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சு தான் பிரச்சனையாக வருது. என்ன பண்ணுறோம், எல்லாம் 7:30 மணிக்கு, ஒருத்தன் 8:30க்கு வரான், 7:30 மணிக்கு கிளாஸுக்கு. இப்போ எல்லோரும் அவனை பார்க்கணும். அவர் என்ன தத்துவத்தில் வர்றாருன்னு அவருக்கே தெரியாது. அவர் கேட்டால் குருவை தரிசனம் பண்ணணும், இந்த மண்ணை மிதிக்கணும் பாரு. தத்துவம் நோட் பண்ணி வச்சுங்க. அதனால் சித்துங்கிறது தான் ஜீவராசிகள். புரியுதா? ஓம் யோகா வைஸ்ரீ பரமாத்மா நாராயணக ச பகவான் தத் பரமபுருஷக. அவர் தான் பரமாத்மா, பேரே சொல்லிடுச்சு. பரமாத்மா நாராயண ச பகவான் தத்பரக பரமபுருஷக பிராண புருஷோத்தமோ. புராண காலத்திலேருந்து பழைய வரலாறு, ஆதியிலேருந்து வரலாறு இருக்குது நமக்கு. பிராணம் புருஷோத்தமம், பழைய வரலாறு கூறும் புருஷோத்தமன். அவர் எப்படி? நித்திய சுத்த புத்த முக்த சத்திய பரமானந்த அனந்த அத்வய. அத்வயம்னே சொல்லியாச்சு. ராமாயணம் அத்வயம்னு சொல்லுது இது. ராமாயணம் அத்வயம்னு சொல்லிடுச்சு. இதோ மந்திரம் வந்துடுச்சு. வேணா அந்த மந்திரத்தை போய் அழிச்சிக்க போ. அழைச்சிக்க என்னது அது, என்னது அழிக்கிறது தானே சொல்லுது. ரப்பரை வச்சு அழிச்சிக்க போ. மந்திரமே அத்வயம்னு சொல்லிடுச்சு.
அப்புறம் இவங்க ஒரு தன்னுடைய கருத்தை கொஞ்சம் ஏற்றி இல்லை எங்கள் ட்ராக் வேறு ஒரு கருத்தை வச்சுருக்காங்களா இல்லையா? என்ன இறைவன் படைச்சிருக்கான், என்ன வேதம் சொல்லுது, அதுக்கு புறம்பாக போகிறாங்களா இல்லையா? போகிறாங்க. சிலர், எல்லாரும் இல்லை, சிலர் அந்த ஞானம் இருக்கே சித கொள்கைக்காக என்ன பண்ணுறாங்க, சத்தியத்தை விட்டுடுறாங்க. சத்தியத்துக்காக நல்லா புரிஞ்சுங்க, இறைவனுக்காக யாரை வேணாலும் விடலாம், யாருக்காகவும் இறைவனை விட முடியாது. நீங்கள் இப்போ நீங்கள் எல்லாம் சாமி பிரார்த்தனை பண்ணுறீங்க, என்ன கேட்குறீங்க? வீடு வேணும், மனைவி வேணும், மக்கள் வேணும், பணம் வேணும், நோய் தீர்க்கணும், இந்த 5 தான் கேட்குறீங்க. அதோடு நிறுத்தி அப்புறமா அப்போ 6வது இடத்துல முக்தி கொடு அவனு கேட்குறீங்களா? அப்புறம் என் பிள்ளைக்கு அது இது அது, அப்புறம் பேரனுக்கு அது இது அது, அப்புறம் கொள்ளு பேரனுக்கு அது இது, அது என்ன அர்த்தம்? நம்ம அடி வாங்குகிறோம் உத வாங்குறோங்கிற இதுவே சொரணையே. ஆனால் அது என்ன பேச்சு பேசுன்னு தெரியுமா? நாங்கள்லாம் பெரிய பரம்பரையில் வந்தவங்க, வெக்கமான சூடு சொரணைக்கு நாங்கள் தான் அதிபதி, எங்களால் தான் மானமே நிற்குது, அப்படி பேசுகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது வரைக்கும் யார் யார் எப்படி போனாங்க, ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க கர்மாப்படி தான் வருவாங்க, அவங்க சுபாவப்படி தான் நடப்பாங்க. இந்த சுபாவங்கிறது அவங்களுடைய வாசனை, அது பின்னாடி தான் அவங்க போவாங்க. நான் என்னுடைய சுபாவம் என்ன வேணாலும் இருக்கட்டும், குரு என்ன சொன்னாங்களோ அதுபடி நான் நடக்கிறேன்னு நான் சொல்ல போகிறாங்க. அப்படி சொன்னால் அவன் ஞானி. என்னுடைய கேரக்டர் பரமேஸ்வரனை வணங்குறது, பரமேஸ்வரன் மேலே பிரீத்தி வச்சது, பரமேஸ்வரனையே சுற்றி சுற்றி வந்திருக்கேன், போகாத சிவதலமே கிடையாது. இந்த கோயிலுக்கு ஆள் வச்சோன்னே என்ன முடிவு எடுத்தோன்னா, இதுதான் ஒர்க்கு ஃபீல்டு, இங்கே தான் நம்ம இருக்கணும், இதுதான் கடமை, நம்மளை மாற்றிக்கணும்னு சுபாவத்தை மாற்றிக்கிட்டேன். என்னுடைய சுபாவம் இது இல்லை. சுபாவம் கேடுகட்ட சுபாவம். சுவாமி என்ன பண்ணாங்க, கல்ச்சர் பண்ணி விட்டாங்க, இந்த வேலையெல்லாம் செய்ப்பா அப்படின்னு. மாற்றிக்க தயாராக இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்தடுத்தது மாற்றி விட்டாங்க. தான் தோண்டித்தனமாக இருந்திருக்கும், இப்படி வைரமாக பட்டை தீட்டி இருக்க மாட்டார். சுபாவத்தை மாற்றிக்குவீங்க, சுபாவத்தை மாற்றிக்கிட்டேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். யாராவது? யாருமே சொல்ல முடியாது. உங்கள் வாசனை என்ன இருக்கோ காலையில் ஏந்து, யார் நான் சொல்கிறது உங்கள் காதில் ஒலிக்குமா, உள்ளேருந்து வர எண்ணம் காதில் ஒலிக்குமா? உள்ளேருந்து வர எண்ணம் தான் காதில் ஒலிக்கும். நீ இங்கே போகணும், அங்கே போகணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை பார்க்கணும், இதை இவங்களை பார்க்கணும், இது எழுதணும், இது படிக்கணும், இது சாப்பிட்ணும், இது தூங்கணும், இதை படத்தை பார்க்கணும், இதை டவுன்லோட் பண்ணணும். புத்தி சுபாவத்தில் தானே போகுது. குரு வாக்கியம், மகா வாக்கியம் அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் 7:30 மணிக்கு, அதுவே ஒரு 7:30-9 நினச்சின்னு இருக்கோம். அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக சுபாபடி தான் போகிறான். அப்போ நீ ஏன் அவங்களுக்காக கவலைப்படுற, பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்க? மடத்தனமாக இல்லை, அறிவு இருக்கா உனக்கு? உனக்கு ஒன்றா ஆகணுமோ அதை கேட்டு வாங்கிட்டு வேலையை பார்த்துட்டு போ. அது அதுக்கு கர்மா இருக்குது, அது அதுக்கு ஸ்டார் இருக்குது, அது அந்தந்த நேரத்தில் அது வேலை செஞ்சு அது விளங்கும். நீ எவ்வளோ நாள் அதுக்காக பிரார்த்தனை பண்ண போகிற? உனக்கு குழந்த 30 வருஷம் வரைக்கும் தான், தெரிஞ்சுக்க. நான் அதுக்கப்புறம் நீ இருக்க மாட்டே, இல்லை அது வாழ்க்கையை மாற்றிக்கும், அது உன் கூட இருக்காது. அப்போ என்ன பண்ணுவேன்? நீ இருந்தால் தானே பக்கத்தில் இருந்து பொத்தி பொத்தி வளர்க்குறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்கிற. நீ எவ்வளோ நாள் என் பிரார்த்தனை பண்ணீங்க? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை. உனக்காக கேளு, உன் காரியத்தை பண்ணிட்டு மேலே ஏறு, முடிஞ்சால் நல்லது பண்ணு எல்லாருக்கும். உன் புள்ள கண்டிப்பாக உன் பேச்சை கேட்காது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நீ கேட்டால் தானே அது கேட்க போகுது. அதனால் கேட்குற குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடு. யாருக்கோ நீ என்ன பண்ணுற, எனக்கு நடந்த மாதிரி எனக்கு நடக்காதுனாலும் என் குழந்தைங்களுக்கு இப்படிலாம் நடக்கணும், அப்படிலாம் நடக்கும், இதுதான் வேலை அப்படின்னு என்ன தெரியுது? உனக்கு வேலை வெட்டியே இல்லைன்னு தெரியுது. அப்போ ரேஷன் போயிட்டு வா, அங்கே போயிட்டு வா, இங்கே போயிட்டு வான்னு மருமக சொல்கிறான்னு குறை சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் இருந்தால் குறைச்சல் இருந்தால் போயிட்டு வா, நிம்மதியாக நான் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறேன்னு பிளான் பண்ணி தான் அதை அனுப்பி வைக்கிது. நம்மளே இப்போ வனப்பிரசம் போயிருக்கணும் மரியாதையாக, நம்ம போக மாட்டோம். கெட்டியமாக சீட்டை பிடிச்சி ஆவி போனாலும் சாவியை கொடுக்க மாட்டோம். வழி விட மாட்டீங்களப்பா அடுத்த ஜென்ரேஷனுக்கு. ஏன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாத, இதுக்கெல்லாம் தெரியுமா? நான் யார் சொல்லி தர போகிறேன்?
உனக்கு நீ வந்த இந்த 5 தத்துவத்தை அடைஞ்சியா, இறைவனை தேடிப்போ. நீ அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அதுக்கு 3வது ஜென்ரேஷன் 5வது ஜென்ரேஷன் நீ சங்கல்பம் பண்ணிட்டு கிடக்காத. சங்கல்பம் பண்ணனா சுவாமிகிட்ட என்னுடைய சந்ததிகளை உன்னுடைய திருவடிக்கு கூப்பிட்டுக்கையான ஒரு சங்கல்பம் போடு. நானும் என் சந்ததி அன்னரும் எங்களை வழி நடத்த யாராவது ஒருத்தவங்க உனக்கு தொண்டு செய்யணும். எங்கள் பரம்பரையில் ஒவ்வொரு ஜென்ரேஷனும் அப்படி ஒரு சங்கல்பத்தை போட்டுப்போ. அதுதான் சாஸ்வதம். என் பிள்ளைக்கு அந்த வேலை கிடைக்கணும், இந்த பிள்ளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், இந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும். இதில் எத்தனை நாள் இருக்க போகுது உன் கூட, நீ எத்தனை நாள் இருக்க போகிற? அப்புறம் இந்த ஜென்மாவுக்கு தான் அந்த குழந்தைங்க உனக்கு. போன ஜென்மாவுக்கு யார் யாருக்கு பண்ணினியோ, என்னென்ன பண்ணினியோ அது எங்கே நிற்குதோ அதெல்லாம் உன்னை திட்டுமா திட்டாதா? இதெல்லாம் ஒரு அடிப்படை அறிவே இல்லாமல் எல்லாமே செயல்படுறீங்க. அதனால் அத்வயம்னு சொல்லிடுச்சு. அத்வயம் பரிபூர்ணக பரமாத்மா பிரம்மா வை அகம். அந்த பிரம்மா நானே, ராமோ அஸ்மி, ராமனாக இருக்கிறேன். அந்த பரம்பொருள் தான் நான் இப்போ ராமனாக இருக்கிறேன் சொல்கிறார். பூர் புவஹ ஸ்வமை வை நமோ நம. பூர்புவ எல்லாத்துக்கும் நானே தான். ஏத்தது அஷ்டவிதம் மந்திரம் யோ அதீத்தே சோ அக்னிபூதோ பவதி. யார் இந்த 8 விதமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொன்னிச்சு இல்லையா? இந்த 8 நன்மைகளை செய்யக்கூடிய இந்த மந்திரத்தை யார் ஒருத்தவன் ஆராய்ந்தானோ, சிரவண அதீத்தே படித்தானோ, ஸோ அக்னி பூதோ பவதி, அவன் அக்னினால் புனிதப்படுத்தப்படுகிறான், தூய்மைப்படுத்தப்படுகிறான். ச வாயு பூதோ பவதி, அவன் வாயுவால் புனிதப்படுத்தப்படுகிறான். ச ஆதித்ய பூதோ பவதி, அவன் சூரியனால் சுத்தம் செய்யப்படுகிறான். இல்லை சூரியனை போல சுத்தமாக இருக்கிறான். 2 அர்த்தமும் எடுத்துக்கலாம். ச ஸ்தானு பூதோ பவதி, ஸ்தானு தானுமாலயன், தானுன்னா சிவம், ஸ்தானு தான் தானுன்ட்டாங்க. ஸ்தானு பூதோ பவதி, சிவத்தால் தூய்மைப்படுத்தப்படும். ச சர்வை தேவை ஞாத்தோ பவதி, சகல தேவர்களும் என்னை அறிந்தால் சகல தேவர்களையும் அறியலாம். அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள தேவதைகள் இருக்குல்ல, கைக்கு ஒன்று, காலுக்கு ஒன்று, கண்ணுக்கு ஒன்றுன்னு, அதெல்லாம் ஒன்றை அறிந்தால் எல்லா தேவர்களையும் நீ அறியலாம். பிரம்மத்தை அறிந்தால் அதனுடைய பிரான்ச்சஸ் எல்லாம் அறியலாம். சர்வே தேவா ஞாத்தோ பவதி தேனே இதிகாச புராணானாம் ருத்ரானாம் சதசகசிராணி ஜப்தானி. புராணத்தில் இதிகாசத்தில் சொல்லப்பட்ட ருத்ர ஜபம் பண்ணுனா 1,00,000 சதசகசிராணி, 1,00,000 அதாவது 100,000 ஜபம் செஞ்ச பலன் கிடைக்கும். பலானி பவந்தி ஸ்ரீமன் நாராயண அஷ்ட அக்ஷர அனுஸ்மரணேன. 1,00,000 நீ ஜபம் ருத்ர ஜபம் பண்ணுனா ஒரு முறை ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு நினச்சின்னா, அனுஸ்மரணம் நினைத்தால் உனக்கு அந்த பலன் உண்டு. அப்புறம் காயத்ரியாக சதசகசிரம் ஜப்தம் பவதி. காயத்ரி மந்திரத்தை 1,00,000 முறை 1,00,000 காயத்ரி ஜபிச்சேன்னு சொன்னாலும் பிரணவானாம் யுதம் ஜப்தம் பவதி. ஓங்காரம் பிரணவ மந்திரத்தை 1,00,000 முறை ஜபிச்சான்னு சொன்னாலும் எல்லாம் ஒரு முறை ஓம் நமோ நாராயணான்னு சொன்னால் அந்த பலன் உண்டு. தசபூர்வானா உத்தரான் புனாதி. இப்போ எனக்கு உனக்கு முன்னாடி சில புண்ணியாத்மா போய் லாக்காகி கிடக்கும். புண்ணியாத்மாவை லாக்காகி கிடக்கும். தான தர்மமே பண்ண மாட்டான், செலவே பண்ண மாட்டான், பஞ்சமகா யஜ்ஞத்தை ஒன்றுமே பண்ண மாட்டான். அவன்லாம் என்ன பண்ணுவான்? அவனையெல்லாம் அடுத்த உடம்பு கொடுக்காம எங்கேயாவது தலைகளை தொங்கு வவ்வால் மாதிரின்னு என்ன பண்ணுவான்? ஒரு புளிய மரத்தை படைச்சி அதில் தொங்க விட்டுருக்கோம். சில மரத்துலலாம் நிறையா வவ்வால் தொங்கும் தெரியுமா? பார்த்துருக்கீங்களே? பார்த்தது இல்லையா? அது மாதிரி அடுத்த பிறவி உடம்பு கிடைக்கிற வரைக்கும் தான தர்மம் பண்ணாதவங்க, புண்ணியம் பண்ணாதவங்க, சாஸ்திரத்தை தெரிஞ்சிக்காதவங்க, சத்காரியங்களில் ஈடுபடாதவங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவான்? மேலே தொங்குவான் வவ்வால் மாதிரி. அவன் 10 ஜென்ரேஷனை காப்பாற்றி விட்றீங்களாம் உங்களுடைய இந்த ஞானம். எப்போ சொல்லுதுன்னா தசபூர்வானம், நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி 10 ஜென்ரேஷன் போயிருக்குல்ல,
அவங்களுக்கெல்லாம் விடுதலை. தச உத்தரான் உங்களுக்கு நீங்கள் பிறந்த பிற்பாடு 10 ஜென்ரேஷன் வரப்போகுது பின்னாடி, அவங்களுக்கும் உங்களால் முக்தி. நாராயண பதம் ஆப்னோதி ஏவம் வேத, யார் இப்படி அறிகிறானோ அவன் நாராயணனுடைய திருவடியை சென்றடைகிறான். நித்தியசூரிகள்னு சொல்லுவாங்க, நம்ம சிவகணங்கள்னு சொல்லுவோம் சைவத்தில், அவங்க நித்தியசூரிகள்னு சொல்லுவாங்க. நித்தியசூரிகள்னு நல்லா பிரகாசிப்பாங்க. இப்போ மகாவிஷ்ணுவே பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. நம்ம சிவனடியார்கள் சிவகணங்கள்லாம் என்ன பண்ணுவோம், தியானத்தில் உட்காந்துருக்கோம் இல்லையா, ரிஷிகள் மாதிரி. அப்படியே கைலாயெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குண்டுகள், பனிக்குண்டுகளாக இருக்கும். கைலாயம் கொஞ்சம் தூரத்தில், ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பள்ளத்தாக்குக்கு இந்த பக்கம் ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, அந்த பக்கம் கைலாயம், இந்த பக்கம் இருந்து பார்க்கலாம், தரிசனம் பண்ணலாம் தூரத்துலேருந்து. பார்த்திங்கன்னா வெறும் குன்றுகளாக இருக்கும், பனிக்குன்றுகளாக இருக்கும். எல்லாம் பார்த்தா அதான் ரிஷிகள் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். இது நடந்து 20 ஆண்டுகள் ஆகிடுச்சு. இது நார்த் கேம்ப்பு, இமாச்சல் பிரதேஷ் கேம்ப்பு. மணிக்கர்ண, இன்னும் கோட்டாங் பாஸ், இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது, 2-3 இடம் இருக்குது. அப்போ கைலாயம் வழியாக தான் வரணும். அப்போ இதெல்லாம் பார்த்தது உண்டு. நிறைய பேர்லாம் மறந்து போயிட்டேன், போனால் ஞாபகம் வரலாம். அச்சா தது விஷ்ணோகோ பரமபதம். இந்த நித்தியசூரிகள் யாருன்னா சிவகணங்கள் மாதிரி பெருமாள் பக்தர்கள் பரம்பொருளையே பார்த்து, இப்போ மகாவிஷ்ணுவே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. பரமபதம் சதா பஷ்யந்தி, தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க அமரர்கள், மரணமற்றவர்கள். சூரியக, சூரியனை போல பிரகாசிப்பவர்கள். சூரியன்னு சொல்லுவாங்க, நித்தியசூரியன்னு சொல்லுவாங்க. பிறப்பு இல்லாதவர்கள். அதில் ஒருத்தவங்க தான் ஏதாவது காரியம் நிமித்தமாக கீழே வந்து போகிறது. திவைவ சக்ஷுராத்தம் த விப்ராம், அவனுக்கு 2வது சக்ஷு கிடைக்கும். என்ன விசேஷமான சக்ஷு? சாதகன் தடையற்று பார்ப்பான். இப்போ ஆகாயத்தை பார்க்குறோம், தடையில்லாமல் நட்சத்திர சூரியனை எல்லாம் பார்க்குற மாதிரி அவங்க அந்த பரத்தை விழிப்பு நிலையோட, ஜாகிரவாம்ஸ் விழிப்பு நிலையோட சம்பந்தித்து பார்த்து பலவிதமாக பிரகாசிப்பார்கள். விஷ்ணோர் யோத் பரமம் பதம், அங்கேயே பரமபதத்தில் வாழ்வார்கள். இது உபனிஷத்து சாமவேத திருத்திய பாதக என்று உபனிஷத்து சொல்லுகிறது. சாமவேதத்தினுடைய 3வது பாதம் அப்படின்னு சொல்லி 20 மந்திரங்கள், 21 மந்திரம். அது ஒரு மந்திரத்தை வந்து இத்தி உபனிஷத்துங்கிறது ஒரு தனி மந்திரமாக போட்டாங்க, அடியன் சேர்த்துட்டேன். அதனால் இது ஜபயோகத்தை சொல்லுது, புரியுதா? முக்கியமாக ராமாயணத்தினுடைய சாரமாக இது இருக்குது சொல்லி இந்த உபனிஷத்தை பூர்த்தி செய்கிறோம். முருகப்பெருமான் கருணையினால் 82வது உபனிஷத்தை இதை நம்ம சிற்றறிவுக்கு ஏற்ற அளவுக்கு பேசியிருக்கோம். விசாரம் இல்லாட்டினா கூட இது வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு இடத்துல இதை கோட் பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்குது. நல்ல அரிய உபனிஷத்து இது. இதில் சாரம் என்ன அப்படின்னு கேட்டால், புரோமதியில் உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கோன்னு சொல்கிறது தான் சாரம். நல்லா புரிஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் துக்கம், பயம், குழப்பம், பதட்டங்கிற மானுட நிலையில் இருந்து ஒப்பாரி வைக்க மாட்டீங்க. வாழ்க்கையை எளிமையாக கடந்து போவீங்க. தாரக்கம்ங்க எளிமையாக கடந்து போகக்கூடிய போட்டு, ஃப்ளைட்டு, ஷிப்பு, வாகனம்னா காரு, எப்படி வேணால் வச்சு, குரு, இவங்கெல்லாம் என்னது தாரகம் கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க. அதனால் புரோமத்தியை கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறது சிறப்பு. அதை வலியுறுத்தி இந்த தாரசார உபனிஷத்தை பூர்த்தி செய்கிறோம். அதான் 82வது படிக்கட்டை நம்ம கடக்கிறோம். நாளைக்கு முருகப்பெருமான் கிருபையினால் 83வது படிக்கட்டில் கால் எடுத்து வைப்போம். முக்தி நிச்சயம். என்னது இந்த முக்தியை நோக்கி பயணிக்கிற தூரத்தில் சித்திகளும் இடையில கிடைக்கும். கேட்டது கிடைக்கிறதுன்னு நினச்சது நடக்கிறது. நிறைய சூக்ஷ்மங்கள் வெளிப்படும். அறியாத பல ரகசியங்கள் உங்களுக்கு அறிய வரும், உணர வரும்.
நல்ல விவேகத்தோட பக்தி ஸ்ரத்தையோட நல்லா இதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். டெய்லி இதுக்குன்னு ஒரு நேரம். நீ எப்படி 3 வேளை சாப்பிட்றது தவறுறது இல்லையோ, குளிக்கிறது தவறுறது இல்லையோ, பல்லு விளக்குறது தவறுறது இல்லையோ, வேலைக்கு போகிறது தவறுறது இல்லையோ, அது மாதிரி ஒரு அத்தியாவசியமான விஷயம். முதல் வேலையை அதை செய்யணும். காலையில் பூஜையும் மாலையில் வேத விசாரமும் பக்தியும் ஞானமும். இது இந்த 50 வயசுக்குள்ளே நீங்கள் விரைந்து சிரவணத்தையும் மனனத்தையும் முடிக்கணும். இளைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களையெல்லாம் நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அங்கே எங்கேயோ இருக்காங்க, என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தெரியுதா எவ்வளோ பேர் வாழ்க்கையை விட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. 60 ஆயிடுச்சு, 65 ஆயிடுச்சு, 70 ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறாங்க. என்ன பண்ணியிருக்கணும்? 7 வயசுலேயே உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்கணும்? நமக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குப்பான்னாது சொல்லியிருக்கணும். ஏன் ஒரு 60-70 வருஷம் வாழ்ந்துருக்கானுங்க, ஒரு வார்த்தை உபநிஷத்தை பற்றி நமக்கு சொல்லி கொடுக்காமலே செத்து போயிருக்கானுங்க. சொல்லியிருக்க வேண்டாமா? அப்பா உனக்கு இடம் அங்கே வாங்கி வச்சுருக்கேன், டாக்குமெண்ட்லாம் இங்கே இருக்குது, பணத்தை அங்கே வாங்கி வச்சுருக்கேன், அதோடய இதெல்லாம் இங்கே இருக்குது, ஏடிஎம் கார்டு இங்கே இருக்குது, டெபிட் கார்டு இங்கே இருக்குது, எல்லாம் சொல்கிறவன் உபநிஷத்து எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லை ஒருத்தனும். ஏன்னா தேடினா தானே. இந்த செல்லரிச்சு போகக்கூடிய டாக்குமெண்ட்டுக்கு அவ்வளோ பெரிய உயிரையே அதில் வச்சுருக்கோம். நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் போனவங்களெல்லாம் முன்னோர்களெல்லாம் தேடாதீங்க, எல்லாம் டாக்குமெண்ட்டில் தான் இருக்காங்க, இல்லை பணப்பெட்டியில் இருப்பாங்க. ஒரு பள்ளியா ஒரு பூச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கணும். தாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை விட்டு விளைக்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், வருத்தத்துக்குரிய விஷயம். வருத்தமாக இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் அதை மாற்றி சொல்கிறேனே தவிர, இவ்வளோ சொல்லி கொடுத்தவன் ஏன் எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குங்க. 70 ஆண்டுகள் கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க இவ்வளோ பேர் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், ஒரு அப்பா அம்மாவாவது தாத்தா பாட்டியாவது, அப்பா அம்மா சொல்லிவிட தாத்தா பாட்டியாவதுப்பா உபநிஷத்துன்னு ஒரு சூக்ஷ்மம் இருக்குது, அதை நீ பிடிச்சின்னா எல்லா செல்வத்தையும் பிடிச்சிடலாம், எளிமையாக பிடிச்சிடலாம், அமைதியாக ஆனந்தமாக பிடிச்சிடலாம், வாழ்க்கையும் போதும் வாழ்க்கைக்கு அப்பாலும் ஒரு உன்னத நிலையை நீ பெறலான்னு ஒரு வார்த்தை சொல்லலையப்பா. என்ன காரணம்? விழிப்பு நிலை இல்லை, மெய்ப்பொருள் அறியலை, பொய்ப்பு நடிகையே போயிருக்கான் டார்கெட் வச்சுக்கிட்டு. எத்தனை பர்சன்டேஜா நீங்கள் கேட்குறது காதில் விழுது? 97% இப்படி தான் செத்து போகிறான். போகம் சாப்பாடு தூக்கம், போகம் சாப்பாடு தூக்கம், போகம் சாப்பாடு தூக்கம். ஒரு வீடுக்கு 2 வீடு 3 வீடு, ஒரு கடைக்கு 2 கடை 3 கடை, இப்படி தான் டெவலப் பண்ணிட்டு போய் அகலமாக போயிருக்கான், ஆழமாக போகல. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நீங்கள் அதில் ஏமாந்துடாமல் எப்படியோ தப்பிச்சிங்க, அதான் உங்கள் புண்ணியம். அதுதான் முருகப்பெருமான் கருணையாக அடியேன்னு பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் பூஜைக்கு வர்றது, வேல் பூஜைக்கு வர்றதே பெரிய வரம். அதில் என்னுடைய ஒரு வார்த்தை உங்களை தொட்டு அதை நீங்கள் சிந்திச்சு அது நீங்கள் மெய்ப்பொருளாக உணர்ந்து, அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. இப்போ இங்கே உக்காந்துருக்கிறது ஒரு உன்னத நிலை. பல ப்ராசஸ் கடந்து உங்கள் உணர்வு சொன்னால் தான் நீ ஒரு கால் எடுத்து வைப்ப. நம்மளாம் சாதாரண ஆளாக, நம்மளாம் எப்பேற்பட்ட ஆளுங்க. டிக்கெட்டே போடாமல் ஒருத்தவன் டீ கடையில் சொல்கிறான், நான் இன்னும் டிக்கெட் போடல திருவண்ணாமலைக்கு, என்னையே ஏமாற்றிருக்கான். நல்ல பையன்தான். முன்னாடியே சொல்லியிருக்கேன், வேணாமச்சி இன்னும் நான் டிக்கெட் போடலை, நான் பணம் வரட்டும் போடணுன்னு சொல்லியிருக்கோமா வேணாமா? நான் அவன் போட்டுட்டேன், அவன் எல்லாத்துலேயும் இருப்பானேன்னு நினச்சிட்டு இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன். அது மாதிரி இருந்துட்டு போனது போட்டோம். அதனால் அதுதான் நீங்கள் மற்றவங்க மேலே செய்ய வேண்டிய இரக்கம். நீங்கள் ஒரு 10 பேருக்கு கண்ணை திறந்து விடுங்க. அவன் கேட்குறான் கேட்கல, அப்பா இப்படி ஒன்று இருக்குது, நீ கேட்குற எல்லாம் தரக்கூடிய ஒன்று இருக்குது. முதல்ல அன்பு, அமைதி, ஆனந்தத்தை அர்த்தம் கொடுக்கும், குடும்பத்தை விளங்க வைக்கும், குழந்தை குட்டிங்களோட அன்பாக இருப்பேன், கடமை தவற மாட்டேன், வாழும்போதும் வாழ்க்கைக்கு அப்பாலும் நல்லா இருப்பப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். உபநிஷத்துங்கிற வார்த்தை பரவட்டும். இந்த நாடு ஃபுல்லாக, இந்த தமிழ் இனம் ஃபுல்லாக உபநிஷத்துங்கிற வார்த்தையை கேட்கணும். சம்ஸ்கிருதம் தமிழுங்கிற இந்த இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். பேதமே நமக்கு வேண்டாம், எல்லாம் ஒன்று தான். அதனால் முருகப்பெருமானுடைய வேண்டுகோளாக இதை எடுத்துக்குங்க. அவர் நமக்கு என்ன ஏதாவது பலன் கருதியாக சொல்கிறாரு, சொல்லி கொடுத்தாரு.
அதனால் நீங்களும் எந்த பலனும் கருதாதீங்க, கடமையை செய்யுங்க, பலன் வரப்போ வரட்டும், வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி. என் லைஃப்லாம் அப்படி தான். ஆனால் வந்துட்டு தான் இருக்குது, வராமலாம் இப்படி பறக்க முடியும். நான் தான் சொல்லேன், புயலே இல்லாமல் என்னுடைய ஃப்ளைட்டு பறந்துக்கிட்டே இருக்குது பல வருஷங்களாக, 55 வருஷங்களாக. புயல் கிடையாது, எப்படி ஃபுல்லாக பார்க்குதுன்னே தெரியலை, ஆனால் மேலேயே தான் பறந்துட்டுருக்கு. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. திவேல் முருகனுக்கு மறுவாய் மத